Hi viewers, welcome to our channel. In this video, we see the 8th Standard Science Unit 10 Changes Around Us Book Back Short Answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First, we see the 5th Rome letter answer briefly. First question, define a chemical reaction. Answer, a chemical change is a permanent and irreversible change which produces a new substance. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் சேஞ்ச் ரெண்டு ஒன்று தான். வேதிவினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான மீளாத்தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேதி மாற்றம் அல்லது வேதிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் otherwise called as chemical reactions because one or more substances, that is reactants, undergo a reaction to form one or more new substances, that is products. So reactants gives products. அதாவது வேதியியல் மாற்றங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதிவினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இம்மாற்றங்களுள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள், அதாவது வினைப்படு பொருள்கள் வினைக்கு உட்பட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்களை உருவாக்குகிறது. அந்த உருவாகக்கூடிய பொருள்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வினை விளை பொருள்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது வினைப்படு பொருள் அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ். அது எதை கொடுக்குது அப்படின்னா ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. அதாவது வினை விளைபொருள்களை உருவாக்குகிறது. செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த வேரியஸ் கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டு அக்கர். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறுவதற்கு என்னென்ன சூழ்நிலைகள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ், அதாவது இயல்பான நிலையில் சேருதல். தென் செகண்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதாவது வினைப்படு பொருள்களின் கரைசல். தென் தேர்ட் ஒன், எலக்ட்ரிசிட்டி. ஃபோர்த் ஒன், ஹீட். Then fifth one, light. Then sixth one, catalyst. Catalyst means வினைவேக மாற்றி. Third question, define catalysis. Answer, chemical substance which is used to speed up a chemical reaction is called as catalyst and the process is called catalysis. அதாவது catalysis அப்படிங்கிறது வினைவேக மாற்றம். ஒரு வேதிவினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருள்களை தான் என்ன சொல்றாங்கன்னா வினைவேக மாற்றிகள் அப்படிங்கிறாங்க. இந்த செயல் என்ன சொல்றாங்கன்னா வினைவேக மாற்றம், அதாவது கேட்டலைசிஸ் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் when an ionyl is placed in copper sulphate solution. அதாவது இரும்பு அணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர், when ionyl is dipped in the solution of copper sulphate, copper is displaced by ion and forms ferrous sulphate. அதாவது இரும்பு அணியை காப்பர் சல்பேட் சொல்யூஷனில் டிப் பண்ணுறப்போ, அதாவது நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா காப்பர் இடம்பெயர்கிறது. எதனாலனா இரும்பால் அது இடம்பெயருது. ஸோ அங்கே என்ன உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் உருவாகிறது. தஸ் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சேஞ்சஸ் இன்டு கிரீன் பிகாஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். அதாவது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலராக இருக்குது. இதே ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறதுனால அந்த ப்ளூ கலர்லேருந்து என்ன கலராக மாறுது அப்படின்னா கிரீன் கலராக மாறுது. ஃபிஃப்த் கொஸ்டின், what is pollution? Answer, unwanted change in the physical, chemical and biological properties of the environment. This is termed as pollution. The substance which cause these changes are called pollutants. அதாவது pollution அப்படிங்கிறது மாசுபடுதல். அதாவது சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நிகழ்வை என்ன சொல்றாங்கன்னா மாசுபடுதல் அப்படிங்கிறாங்க. இந்த மாசுபடுதலை நிகழ்த்தக்கூடிய பொருள்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாசுபடுத்திகள், அதாவது pollutants. சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் tarnishing? Give an example. Answer, shiny metal surfaces and other articles lose their shining appearance due to chemical reactions on the surface. For example, silver articles become black when exposed to atmospheric air. அதாவது tarnishing அப்படிங்கிறது நிறம் மங்குதல். அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்பரப்பில் சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அதனுடைய அந்த பளபளப்பு தன்மையை இழக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருள்கள் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் ஏரோட ரியாக்ட் ஆகி என்னவா மாறுது அப்படின்னா பிளாக் கலராக மாறிடுது. தென் சிமிலர்லி brass vessels which contain copper as one of the constituents develop a greenish layer when exposed to air for a long time. அதாவது தாமிரத்தை ஒரு பகுதி பொருளாக கொண்ட இந்த பித்தளை பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த அட்மாஸ்பிரிக் ஏரோட தொடர்பு கொள்ளும் பொழுது
அது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. This is due to a chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. அதாவது காப்பருக்கு மாய்ஸ்ட் ஏருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்த காப்பர் கார்பனேட்டும் காப்பர் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆகுது. 7th question, what happens to the brine during electrolysis? Answer, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is an important reaction to produce chlorine industrially. அதாவது பிரைன் கரைசலை வந்து மின்னார் போக்கும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைன் அப்படிங்கிற அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களும் வெளிவருகிறது. பெருமளவு குளோரின் தயாரிக்க தொழிற்சாலைகளில் இந்த முறையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. 8th question, on heating calcium carbonate gives calcium oxide and oxygen. Is it an exothermic reaction or an endothermic reaction? Answer, this reaction is endothermic reaction because in this reaction absorption of heat occurs. So this reaction is called endothermic reaction. அதாவது கால்சியம் கார்பனேட்டை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கிறது. இது வந்து வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்பம் கொள்வினையா அப்படிங்கிறாங்க. வெப்ப உமிழ்வினை அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வெப்பத்தை வந்து வெளியே விடுறத வந்து என்ன சொல்றாங்கன்னா வெப்ப உமிழ்வினை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ரியாக்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெப்பத்தை வந்து அப்சார்ப் பண்ணிருக்கு. அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ப்ராசஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அதாவது வெப்ப கொள்வினை. 9th question, what is the role of a catalyst in a chemical reaction? அதாவது ஒரு வேதிவினையில் வந்து வினைவேக மாற்றியினுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர், some chemical substances are used to speed up chemical reactions. These substances are called catalyst. அதாவது சில வேதிப்பொருள்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் என்ன சொல்றாங்கன்னா வினைவேக மாற்றிகள் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், metallic ion is used as a catalyst in the manufacture of ammonia using Haber's process. This ammonia is the basic material for the production of urea, an important fertilizer in agriculture. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் உலோக இரும்பு வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த அம்மோனியாவே ஆய்வகத்தில் வந்து பெருமளவில் யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருளாக விளங்குகிறது. இந்த யூரியா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஒரு முக்கியமான உரமாகும். 10th question, why photosynthesis is a chemical reaction? Photo means light, synthesis means production. So photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு ஸ்டார்ச் அப்படிங்கிற உணவுப் பொருளை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் என்ன சொல்றாங்கன்னா photosynthesis. Then the sunlight induces the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. Thus, chemical reactions induced by lights are called as photochemical reactions. அதாவது சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதிவினையை தூண்டி இறுதியில் வந்து அதன் மூலம் ஸ்டார்ச் உருவாகிறது. ஸோ இதனால ஒளியை கொண்டு தூண்டப்படும் இந்த வேதிவினைகள் என்ன சொல்றாங்கன்னா ஒளி வேதிவினைகள் அப்படிங்கிறாங்க. 6th Roman letter, answer in detail. First question, explain the environmental effects of chemical reactions. chemical reaction மூலமா சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய விளைவுகள். First one, pollution. Unwanted change in the physical, chemical and biological properties of the environment. அதாவது சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த நிகழ்வத்தை என்ன சொல்றாங்கன்னா மாசுபடுதல் அப்படிங்கிறாங்க. This is termed as pollution. The substances which cause these changes are called pollutants. Generally, there are three types of pollutions via air, water and land pollution. Then, due to increasing human activities, lot of chemical substances are produced artificially
which harm all the living and non-living things. அதாவது மனித செயல்பாடுகளால் அதிக அளவு வேதிப்பொருட்கள் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை வந்து பாதிப்படைய செய்கிறது. The next one, rusting. When the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. அதாவது ரஸ்டிங் அப்படிங்கிறது துருப்பிடித்தல். இரும்பாலான பொருள்கள் வந்து வாட்டர் அண்ட் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது வேதி வினைக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வு தான் என்னன்னா இந்த துருப்பிடித்தல். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ், அதாவது உலோக பொருள்களினுடைய நிறம் வந்து மங்குதல். Shiny metal surfaces and other articles lose the shining appearance due to chemical reactions on the surface. For example, silver articles become black when exposed to atmospheric air. Similarly, brass vessels which contain copper as one of the constituents develop a greenish layer when exposed to air for a long time. This is due to a chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. அதாவது பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் அவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதிவினைகளின் காரணமாக அதனுடைய பளபளப்பு தன்மையை வந்து இழக்கிறது. இதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா tarnishing அப்படிங்கிறாங்க. Then second question, explain how food items are spoiled by chemical reactions. அதாவது உணவுப் பொருட்கள் வந்து எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கலாம். First one, spoilage of food and vegetables. Food spoilage may be defined as any change that causes food unfit for human consumption. அதாவது மனிதன் வந்து சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாத அளவிற்கு உணவுப் பொருட்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதுதான் உணவு கெட்டுப்போதல் அப்படிங்கிறாங்க. Then the chemical reactions catalyzed by the enzymes result in the degradation of food quality in the form of development of bad tastes and odor, deterioration and loss of nutrients. Then examples, rotten eggs develop a bad smell due to formation of hydrogen sulphide gas. அதாவது முட்டைகள் வந்து அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வந்து உருவாவதால் அங்க வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம் வந்து வீசுகிறது. Then decaying of vegetables and fruits due to microbes. காய்கறிகள் பழங்கள் மைக்ரோப்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா கெட்டு போகிறது. Then next one, rancidity of fishes and meat. அதாவது மீன் இறைச்சி வந்து துர்நாற்றம் அடைத்தல். Fishes and meat containing high levels of polyunsaturated fatty acids undergo oxidation. It causes bad odor when exposed to air or light. This process is called rancidity. அதாவது மீன்களும் இறைச்சிகளும் அதிக அளவில் பலபடிவு நிறைவுறாத கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வந்து வெளிவிடுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் அப்படிங்குவாங்க. The next one, apples and fruits turn brown when cut. Apples and some fruits such as pears, apricots, bananas, grapes, etc. turn brown due to chemical reaction with oxygen in air. This chemical reaction is called browning. அதாவது ஆப்பிள் மற்றும் வேறு சில பழங்கள் அதாவது பியர்ஸ், ஆப்ரிகாட்ஸ், பனானாஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் ப்ரௌன் கலராக மாறுது. இந்த நிகழ்வுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பழுப்பாதல் அப்படிங்கிறாங்க. The cells of apples, fruits and other vegetables like potatoes contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. When in contact with oxygen, it catalyzes a biochemical reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. Third question, explain any three conditions that is required for a chemical reaction to take place. Give example. Chemical changes will not occur at all conditions. For a chemical change to take place, certain specific conditions are required. Chemical changes can take place in the following conditions. அதாவது வேதி மாற்றங்கள் வந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நடக்காது. ஒரு வேதிவினை நடைபெற சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் வந்து தேவைப்படுகிறது. அதில் கீழே பார்க்கலாம். கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட் அண்ட் கேட்டலிஸ்ட். இதில் எனி 3 எழுதுனா போது. ஃபர்ஸ்ட் ஒன், கான்டாக்ட் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ். The burning of matchstick on rubbing and iron materials turning into reddish brown. These changes are due to chemical reactions by
contact in physical states. Combination of reactants in their naturally occurring states, that is solids, liquids, gases, is referred as contact in physical states. Then when dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen to form carbon dioxide, which is given out as smoke. அதாவது தீக்குச்சி உரசும் போது பற்றி எரிகிறது, இரும்பாலான பொருள்கள் வந்து செம்பழுப்பு நிறமாக மாறுதல். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து வேதிப்பொருள்கள் அவற்றின் இயல்பான நிலையில் இருந்து ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் பொழுது நிகழ்கிறது. இப்போ காய்ந்த விறகுகள் பார்த்தீங்கன்னா நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து எதை வெளிவிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து புகையாக வெளிவிடுகிறது. Then when a matchstick is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. Then when quicklime, that is calcium oxide, comes into contact with water, it forms slacked lime, that is calcium hydroxide. Then from the above reactions we can conclude that certain chemical reaction takes place only when the reactants are brought in contact with each other in their physical states. Then next one, solution of reactants. When we mix two substances, that is reactants, in solution form, a chemical reaction takes place between them to form new substances, that is products. For example, take small amount of solid silver nitrate and sodium chloride in a test tube. The reactants in solid state have no reaction. Now you dissolve the same reactants in water in a separate test tubes and mix both the solutions. Then silver nitrate solution reacts with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. From the above reaction we infer that some chemical reactions proceed only in solution from not in solid form. Then last condition, electricity. When electricity is passed through water which contains small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. Then similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolysed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is an important reaction to produce chlorine industrially. Thus we can conclude that some chemical reactions proceed only by the passage of electricity. Hence such reactions are called as electrochemical reactions or electrolysis. 7th Rome letter, higher order thinking questions. First question, explain the role of yeast in making cakes and buns in a bakery. Answer, yeast is a key ingredient in the production of baked goods. Then yeast is a bioorganic catalyst. Carbon dioxide is generated by the yeast as a result of the breakdown of fermentable sugars in the dough and makes cakes to rise. அதாவது ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுகரை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி, அதாவது சுகரை வந்து சிதைத்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா மெதுன்னு சாஃப்டாக வருது. செகண்ட் கொஸ்டின், பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். Justify the statement. Answer, the combustion of fossil fuels also releases a large amount of carbon dioxide into the atmosphere. Then carbon dioxide is a greenhouse gas which is responsible for global warming. அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பூமி வந்து வெப்பமாதலுக்கு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து எரிக்கிறதா முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் வந்து எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வெளியேறுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்தில் அதிகரிக்கும் பொழுது என்னவாகுது அப்படின்னா பூமி வந்து வெப்பமாகிறது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிரீன் ஹவுஸ் கேஸ். தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் ஹவு ஆசிட் ரெயின் அக்கர்ஸ் டியூ டு எமிஷன் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஆன்சர், rain becomes acidic in nature due to the presence of certain pollutants in the air released by cars and industrial processes. Because acid rain is caused by emissions of sulfur dioxide and nitrogen oxide which react with the water molecules in the atmosphere. அதாவது அமிலமழை வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வந்து வெளிவிடக்கூடிய இந்த புகையில் உள்ள நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ரெயின் வாட்டரோட ரியாக்ட் ஆகி
என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ரெயினாக கீழே வருது. 4th கொஸ்டின், இஸ் ரஸ்டிங் குட் ஃபார் அயான் மெட்டீரியல்ஸ்? எக்ஸ்பிளைன். அதாவது துருப்பிடித்தல் வந்து இரும்பு பொருள்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நல்லது கிடையாது. பிகாஸ் ரஸ்டிங் இஸ் நாட் குட் ஃபார் அயான் மெட்டீரியல்ஸ். Rust is a form of iron oxide. It occurs when iron combines with the oxygen in the air, causing it to corrode. Then, rust can affect iron and its alloys. It makes them weaker by replacing the strong iron with flaky powder. 5th question, do all the fruits and vegetables undergo browning? Explain. Answer, no, not all the fruits and vegetables. அதாவது அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பாதல் நிகழ்வுக்கு உள்ளாகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எல்லா பழங்களும் காய்கறிகளும் வந்து ப்ரௌன் கலராக மாறாது. பிகாஸ் ஆப்பிள்ஸ் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் சச் ஆஸ் பியர்ஸ், ஆப்ரிகாட்ஸ், பனானாஸ், கிரேப்ஸ் எக்ஸெட்ராஸ் turn brown due to chemical reaction with oxygen in air. This chemical reaction is called browning. அதாவது ஆப்பிள் மற்றும் வேறு சில பழங்கள், அதாவது பியர்ஸ், ஆப்ரிகாட்ஸ், பனானாஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் ப்ரௌன் கலராக மாறுது. இந்த நிகழ்வுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பழுப்பாதல் அப்படிங்கிறாங்க. The cells of apples, fruits and other vegetables like potatoes contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase. When in contact with oxygen, it catalyzes a biochemical reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melanins. அதாவது ஆப்பிள் மற்றும் சில பழங்கள், காய்கறிகள், இந்த பொட்டாட்டோ மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகளினுடைய செல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பழங்களில் உள்ள பீனாலிக் சேர்மங்களை வந்து மெலனின் அப்படிங்கிற பழுப்பு நிறமியாக மாறச் செய்கிறது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரௌனிங். 6th question, classify the following day-to-day activities based on chemical reactions by physical contact, solutions of reactants, heat, light, electricity and catalyst. A question, burning of crackers during festivals. Answer is chemical reaction. அதாவது விழா காலங்களில் பட்டாசு வெடிக்கிறது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது வேதிவினைகள். Then B question, fanning of colored cloths on drying under sunlight. Answer is exothermic reaction. Then C question, cooking of eggs. Answer is tarnishing. Then D question, charging of batteries. Answer is rusting. 8th Roman letter, value based questions. First question, Kumar is going to build a house to purchase the iron rods required for construction. He visited an iron and steel shop nearby. The seller showed him some iron rods which are fresh and good. He also showed him little older iron rods which are brownish in appearance. The price of fresh rods is more than the older ones. The seller also gave some offer to older ones. Kumar's friend Ramesh advised him not to buy the cheaper rods. அதாவது குமார் வந்து வீடு கட்ட போகிறாரு. ஸோ அதுக்காக இரும்பு பொருள்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. யாரோட போகிறாருன்னா அவருடைய நண்பர் ரமேஷோட போகிறாரு. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா 2 விதமான இரும்பை காட்டுறாரு. நல்ல இரும்பையும் காட்டுறாரு, கொஞ்சம் பழைய இரும்புகளையும் காட்டுறாரு. அது வந்து ப்ரௌனிஸாக இருக்குது. ப்ரௌனிஸாக இருக்கக்கூடிய இரும்புக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய நண்பர் வந்து ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா அந்த மலிவான இரும்பை வந்து வாங்க வேணாம், அந்த ப்ரௌனிஸாக இருக்கக்கூடிய இரும்பை வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். A question, is Ramesh right in his suggestion? Answer, yes, Ramesh is right in his suggestion because old iron rods were rusted. அதாவது ரமேஷனுடைய அறிவுரை சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிதான். ஏன்னா அந்த ஓல்டு இரும்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரஸ்டிங் இருக்குது. ஸோ அது வந்து நல்லதல்ல. Then B question, could you explain the reason for his suggestion? Answer, the older rods are brownish and they are rusted. Then rusting destroys the quality of the iron rods and harmful for construction. அதாவது ரமேஷனுடைய அறிவுரைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த ஓல்டர் ராட்ஸ் வந்து ப்ரௌனிஸாக ரஸ்டடாக இருக்குது, அதாவது துருப்பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்றைக்கு வேணால் டேமேஜ் ஆகலாம். தென் சி கொஸ்டின், வாட் ஆர் த வேல்யூஸ் ஷோன் பை ரமேஷ்? ஆன்சர், ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், கரெக்ட் டெசிஷன், கேரிங் அண்ட் அவேர்னஸ். செகண்ட் கொஸ்டின்,
Palani Kumar is a lawyer. He lives in a luxurious flat. Due to high rent, he wants to shift his residence to a place where he has a chemical industry nearby. அதாவது பழனிக்குமார் வந்து ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து வாடகை அதிகமாக இருக்கிற வீட்டில் இருக்கிறாரு. அதிகமாக வாடகை தர முடியல அப்படிங்கிறதுக்காக வேதி தொழிற்சாலைகள் உள்ள ஒரு இடத்திற்கு வந்து குடிபெயர விரும்புகிறார். There the rent is very cheap and the area is less populated also. His son Rajasekhar, studying 8th Standard, does not like this and likes to go to some other place. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாடகையும் கம்மி, அதே டைமில் மக்கள் நெருக்கமும் மிக குறைவாக இருக்குது. அதே டைமில் 8வது படிக்கக்கூடிய அவரது மகன் ராஜசேகருக்கு வந்து அப்பாவினுடைய இந்த முடிவு வந்து பிடிக்கல. தொழிற்சாலைகள் இல்லாத வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அப்பாட்ட சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நாம் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஏ கொஸ்டின், இஸ் ராஜசேகர் ரைட் இன் ஹிஸ் ஆட்டிடியூட்? ஆன்சர், எஸ். ராஜசேகர் இஸ் மோர் கன்சர்ன்ட் ஓவர் ஹிஸ் ஃபேமிலி ஹெல்த் தென் சேவிங் மணி. அதாவது ராஜசேகருடைய ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக. ஏன்னா அவருக்கு வந்து பணத்தோட அவருடைய ஃபேமிலியினுடைய ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஸோ அது கரெக்டாக. பி கொஸ்டின், why did he refuse to go there? Answer, Rajasekhar know that the air pollution from nearby chemical industry would be harmful and affect his family health. ஏன் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாருன்னா அங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்னுடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தென் சி கொஸ்டின், வாட் ஆர் த வேல்யூஸ் சோவன் பை ராஜசேகர்? ஆன்சர், என்வான்மெண்டலி சென்சிட்டிவ், அவேர்னஸ், கேரிங் அண்ட் கரெக்ட் டெசிஷன். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.